என்ன உன் ஃப்ரெண்ட் என்ன காணும்? இதோ இப்போ வந்துருவா. ம். இதோ ஐஷு வந்துட்டாளே. ஐஷு மீரக்கா உட்காரு. தனியாவா வந்த? அம்மா வரல? வீடு கிட்ட தானே, அதனால பயப்படாம வந்துட்டேன். சரி ஓகே. அக்கா இந்தாங்க. எனக்கா? ம் தேங்க்யூ. ஐஷு, அக்காக்கு மட்டும் தான் சாக்லேட்டா? எனக்கு இல்லையா? இல்ல அச்சோ, ஐஷு பாப்பா சாக்லேட் கொடுத்தா நான் பொம்மை கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேனே. சரி, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இல்ல, உங்களுக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நிஜமா? நிஜமா. ம். டன், 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 டன். ம். தேங்க்யூ. ம். ராகு, அந்த பேக் எடு. இதுல குலாப் ஜாமுன் இருக்கு. வீட்ல போய் சாப்பிடு. ஓகேவா? தேங்க்யூ. அக்கா டைம் ஆச்சு, மம்மி தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. பாய் அக்கா. Bye. பாய் அங்கிள். பாய். ஐஷு கியூட்ல. ஆமா. இந்தா சாப்பிடு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸ்வீட்லாம்? ம். ம். ராகவ், ம். உனக்கு பையன் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? நீ எப்போ கேட்டாலும் சரி, எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி, நமக்கெல்லாம் எப்பவுமே பொண்ணு தான்ப்பா. மீரா? ம். ம். நிஜமா? ம்.
என்னப்பா டயர்டா இருக்கா? ம், கண்ணை மூடி தூங்கு. இல்ல தூக்கம் வரல. எனக்கு ஏதாவது கதை சொல்றியா? கதையா? என்ன கதை? ம், நம்ம கதை. நம்ம கதையா? புரியல. நீ ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா. ம் சரி புக் படிக்கலான்னு உன் கபோர்ட் ஓப்பன் பண்ணி புக் தேடினேன். ம் அப்போ உன்னோட டைரி ஒன்று கிடைச்சிது. ஏன் டைரியா? ம், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எழுதின டைரி. படிச்சியா? ம், நீ எனக்காக எழுதின கவிதை, நீ எனக்கு மீரான் பேர் வச்சது, அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு மீட்டையும் நீ எழுதியிருந்த விதம், அந்த டைரியோட ஒவ்வொரு பேஜ்லேயும் அவ்வளோ லவ் இருந்துச்சு. படிக்க படிக்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது எப்படிரா நீ என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு மீரான பேர் வச்ச? நான் தான் உன் லைஃப்ல வரப்போறேன்னு முன்னாடியே தெரியுமா? சத்தியமா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தது. பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, தான் கட்டிக்க போறவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அந்த மாதிரி தான் எனக்கும். ஆனா என் கற்பனையில இருந்த நீ நேர்ல எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எப்படி நம்ம பாப்பாவை நாம நேர்ல பார்க்கறதுக்கு முன்னாலே பாப்பா மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் உன்னை நேர்ல பார்க்கறதுக்கு முன்னாலே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உன்னை பற்றி எழுதும்போது என் கற்பனைக்கு உயிர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உனக்கு மீரான்னு பேர் வச்சு எழுத ஆரம்பித்தேன். நாம தேடுற விஷயம் நம்மளை தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அது உன் டைரியை படிக்கிறப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் நீயும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? உன்னை பார்த்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதை இப்போ நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல. ம் நீ எனக்கு நம்ம கதையே சொல்றியா? கேட்கணும் போல இருக்கு. பாப்பாவும் இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன். பாப்பாவும் நம்ம கதையை கேட்கட்டும். நீ சொல்லு. ம் சொல்கிறேன். வரும் நாளை எண்ணி வருடங்கள் கழிக்கிறேன். முகம் காணும் நொடிக்காக முகில் போல அலைகிறேன். விழிமூடாது இரவெல்லாம் குளிர் நிலவில் காய்கிறேன். காற்றில் மிதக்கும் மின்குரலை கனவிலும் கேட்டு உணர்கிறேன். அவள் வளையல் உதிர்த்த ஓசைகளை வீணையின் நரம்பில் தேடுகிறேன். சுவடுகள் திருடிய அலை தேடி சமுத்திரம் அத்தனையும் சலிக்கிறேன். சிலையவளை சுற்றி வரும் காற்றை மட்டுமே சுவாசிக்க நாசிக்குள் அனுமதிக்கிறேன். ஆழ்கடலின் இதயத்தை தேடி எடுத்து அவளுக்கு பரிசாக வைத்திருக்கிறேன். கானல் நீராய் கண்களில் தெரிகிறாள். கனவா நிஜமா குழம்புகிறேன். கனவாக இருப்பின் வழி தெரியாது. கனக்கிறது இதயம். அவள் நிஜம்தான். இப்போ நான் என்னடி பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்னா அதான் நாளைக்கு நேர்ல வரான்ல பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இல்லனா வேணான்னு சொல்லு. சரி போட்டோ பாத்தியா? ம், பார்த்தேன். எப்படி இருந்தா? ம், பார்க்க நல்லா தான் இருந்தான். இல்ல நீ எதுக்கும் நேர்ல பார்த்தே முடிவு பண்ணு. ஏன் அப்படி சொல்ற? போட்டோஷாப் இருக்கும்போதே பூந்து விளையாடுவானுங்க. இப்ப ஏய் வேற சொட்ட தலையில கூட ஈஸியா முடி முளைக்க வச்சிருவானுங்க. அதனால தான் சொல்றேன். ஏய், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குடி. என்னடி கன்ஃபியூஷன்? அது எப்படி ஒருத்தன் கூட பேசாம பழகாம அவனை பத்தி எதுவுமே தெரியாம வெறும் ஜாப் அப்பியரன்ஸ் வச்சு மட்டுமே அவனுக்கு ஓகே சொல்றது? இப்போ இவ்வளவு யோசிக்கிறியே, யாரையாவது லவ் பண்ணியாச்சு தொலைச்சிருக்கலாம்ல. லவ்வா? அதெல்லாம் ஒரு மேஜிக் டி. அது தானா நடக்கணும். தேடி போனாலாம் கிடைக்காது. அந்த வீட்டு ரீல்ல கொஞ்சம் ஆஃப் பண்றியா? சிம்பு மாதிரி டயலாக்லாம் நல்லா தான் பேசுற. சரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நிம்மதியா படுத்து தூங்கு. யாரு கண்டா
நாளைக்கு உன்னை பார்க்க வரவனே கூட உனக்கானவனா இருக்கலாம்ல. ரொம்பலாம் யோசிக்காதடி. ம் சரி, நாளைக்கு நேர்ல பார்த்துட்டு ஈவினிங் கால் பண்ணு. ம் சரிடி, பாய். சரி, பாய். சொல்கிற பேபி. டேய், நீ என்னமா தூங்கிட்டு இருக்க? ம் சொல்லு. இன்னைக்கு பொண்ணு பார்க்க பொண்ணு சொன்னேலடா. பொண்ணு பார்க்க தானே மச்சான், நீ போயிட்டு வாடா. என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட்ரா. ஆல் தி பெஸ்டா? டேய், பொண்ணு பார்க்க போறது உனக்குடா, மறந்துட்டியா? டேய் மறந்தே போச்சுடா. சரி, நான் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுறேன், நீ சீக்கிரம் வா. நான்லாம் வரல, நீ போயிட்டு வா. டேய் ஏன்டா? என்னமோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி பேசுற. எப்படியும் இங்க போயிட்டு நான் தேடுற பொண்ணு இவல்ல, சோ அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படிதானே சொல்ல போற? அதுக்கு எதுக்குண்ணா நீயே போய் சொல்லிட்டு வா போ. டேய் நான் எப்படா தனியாக போகிறது? நீ என்ன பண்ணுவே தெரியாது. 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கிற, அவ்வளோதான். டேய், நான் சொல்றது ஏ சிங்க நடி போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில். ஐயோ, எமகண்ட வேற எதிரில் நிற்கிது, இப்போ என்ன பண்ணுறது இல்லையே. வாடா. இந்த வரம்பா. என்னப்பா இன்னமா ரெடி ஆகல? டேய், பொண்ணு கூட இந்நேரம் ரெடி ஆயிருப்பான், இவ இன்னும் ரெடி ஆகல. இத பார், டைம் வேற ஆகுது. நான் புரோக்கரை கூட்டிட்டு முன்னாடி போறேன். நீ உன்னை கூட்டிட்டு சீக்கிரமா வந்து சேரு. சரிப்பா. சீக்கிரம்டா. சரிப்பா. டேய் ராகவ், கிளம்பிட்டியா? டேய் தோ வந்துட்டேன்டா. இன்னமாடா கிளம்பிட்டு இருக்க? ஏய் 2 நிமிஷம்டா. அப்புறம் மச்சான், இந்த பொண்ணாச்சும் அப்படியே ஓகே பண்ணிடுறா. ஏன்டா? உங்க அப்பா பார்வையே சரியில்லடா. நீ எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்றதுக்கு நான் தான் ஐடியா கொடுக்க நினைச்சிட்டு இருக்காரு. விடுறா பார்த்துக்கலாம். என்னத்த பார்த்துப்பியோ. ஆமா மச்சான், லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பார்க்க போனோமே, அந்த பொண்ணு அப்படி என்னதான் போய் தனியா பேசின? வந்த வேகத்துல உன்னை வேணாம்னு சொல்லிட்டா. அதான் அந்த பொண்ணுகிட்ட தான் போய் கேட்கணும். அவள்கிட்ட எல்லாமே கேட்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு கூட தனியா பேசணும்னு நினைச்சு கூட பாத்துறாத, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்டா? ஆர்டர், துபாயில இருந்து ஆர்டர். அம்மா கால் பண்ணாங்களா? ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, 13 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. இப்ப யாரா கால் பண்றது? 14வது வாட்டி. சொல்லுங்கம்மா. என்னடா கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க பையன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இந்த பொண்ணை அவன் தனியா போய் பேசவே கூடாதுன்னு. அவங்க 2 பேரும் பேசாம இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு. சரி, அவன்கிட்ட கூட. இந்த கொடுக்குறேன், இந்தடா. டேய் வெளியே வெயிட் பண்றேன். சொல்லு மீனாச்சி. டேய், பொண்ணு போட்டோ வாட்ஸ்அப் பண்ணேன் பாத்தியா? இல்ல, நான் நேர்லயே பாத்துக்கிறேன். டேய் ராகவ், அம்மா சொல்றேன், கண்டிப்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும் பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். நீ பொண்ணை பார்த்துட்டு வந்து அம்மாக்கு ஒரு நல்ல பதிலா சொல்றியா? சரி ஓகே. ரம்யாவை மாமாவை கேட்ட சொல்லு. சரிடா, வச்சுட்டுமா? ஓகே. பாய்டா. பாய்.